சஜிதாவின் அடையாளங்களால் அலங்கரிக்க வேண்டிய நெற்றியை சிவப்பு பொட்டுகளால் அலங்கரிக்கும் அவலத்தை என்னவென்று சொல்வது? சமூக வலைத்தளங்கள் அல்ல, நம் பெண் பிள்ளைகளுக்கு வலை வீசும் நிஜத்தலங்கள். வெள்ளம் வரும் முன்னே அணை கட்ட வேண்டும். அவர்களை சிறந்த பெண் பிள்ளைகளாக உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோரின் கைகளில் தான் இருக்கின்றது. எவருக்கேனும் 3 பெண் பிள்ளைகளோ அல்லது 3 சகோதரிகளோ இருந்து அல்லாஹ்விற்கு பயந்து அவர்களை முறையாக பேணி வளர்த்தாள், அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இவ்வாறு இருப்பார் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் உயர்த்தி சைகை செய்தார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் பிள்ளைகளிடம் பெற்றோர்களை குறித்து விசாரிப்பதற்கு முன்னால் பெற்றோர்களிடம் தங்களது பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதையே முதலில் விசாரிப்பான். வாழ்க்கை என்பது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். எனவே இப்படிப்பட்ட வாழ்நாளை வீணடிக்காது இருளில் மூழ்கி கிடக்கும் சமுதாயத்தை ஷரியத்தின் இஸ்லாமிய மார்க்க சட்ட ஒளியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்களாக மாறி இறை பொருத்தத்தை பெற்ற சிறந்த பெண்மணிகளாக உருவாக்குவதற்கு நிறுவப்பட்ட இஸ்லாமிய கல்வி நிறுவனமே தாருல் ஹிகம் பெண்கள் மதரசா. நமது கரும்புக்கடை பகுதியில் பெண்களுக்கான மார்க்க நெறிமுறைகளை, இறையச்சத்தை தூண்டுகிற உபதேசங்களை உள்வாங்கி நல்வழியில் வாழ்வதற்கும் பிற பெண்களுக்கு வழி காட்டுவதற்கும் சிறந்த ஆலிமாவாக உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக ஹிஜ்ரி 1446 ஜமாதுல் அவ்வல் பிற 8 2024 ஆண்டு நவம்பர் 10 நிறுவப்பட்டது தாருல் ஹிகம் பெண்கள் மதரசா. பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இஸ்லாமிய மார்க்க கல்வியை கொண்டு சேர்க்கும் விதமாக வாரத்தில் 3 நாட்கள் ஆன்லைன் வகுப்புகளும், வார இறுதியில் சனி மற்றும் ஞாயிறு அன்று நேரடி வகுப்புகளும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தாருல் ஹிகம் பெண்கள் மதரசாவின் தனிச்சிறப்பு. இதுவல்லாமல் வாரம் முழுக்க நேரடி வகுப்புகள் பாரத் நகர் 3ஆம் வீதி சங்கீதா கிளினிக் எதிர்ப்புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ச்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டுமானால், சீர்திருத்த எழுச்சியை உருவாக்க வேண்டுமானால், ஒரு முஹல்லாவின் கட்டமைப்பில் முதன்மையாக இடம்பெற வேண்டியது அந்த முஹல்லா சார்ந்துள்ள பெண்களுடைய ஷரியத்தும் ஒழுக்கம் சார்ந்த விழிப்புணர்வும் தான். இந்த அறப்பணியை முன்னெடுத்திருக்கிறது தாருல் ஹிகம் பெண்கள் மதரசா. பெண்களை குறித்த ஒரு நல்லொழுக்க சமுதாயத்தை உருவாக்கவில்லை என்றால் முஹல்லாவின் ஆரோக்கியமான எதிர்காலம் சாத்தியமே இல்லை. எனவே சிறந்த ஆலிமா சிறந்த தலைமுறையை உருவாக்குவாள். சிறந்த தலைமுறைகள் சிறந்த குடும்பங்களை உருவாக்கும். சிறந்த குடும்பங்கள் சிறந்த முஹல்லாக்களை உருவாக்கும். சிறந்த முஹல்லாக்கள் சிறந்த சமூகங்களை உருவாக்கும். எங்களது தாருல் ஹிகம் பெண்கள் மதரசாவில் உங்களது பெண் பிள்ளைகளை இணைத்து சிறந்த சமுதாயம் உருவாக்குவதற்கான விதைகளாக்குங்கள். இதோ எங்களது சில வித்துக்களின் கருத்துரைகள் உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தாருல் ஹிகம் மதரசாவில் 3 மாத காலமாக சிறந்த உஸ்தாதுமார்கள் மூலமாக இலவசமாக மார்க்க கல்வியை கற்றுட்ருக்கேன். குரானை தஜ்வீதோடு ஓதுறது எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சஹாபாக்கள், முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் எப்படி, குரானோட விளக்க உரை போன்றவற்றை நான் கற்றுட்ருக்கேன். இன்னும் பல மார்க்க சந்தேகங்களையும் நான் தெளிவு பெற்றேன். எங்கள் மதரசாவில் ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இன்னும் திருமணமானவங்கன்னு எந்த வயது வரம்பும் இல்லாமல் மார்க்க கல்வியை கற்றுட்ருக்கோம். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் இருவரின் மீதும் கட்டாய கடமையாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இஸ்லாமிய பெண்மணிகளே, நீங்களும் கட்டாய கடமையான மார்க்க கல்வியை இலவசமாக இலகுவாக கற்கிறதுக்கு நம்மோட தாருல் ஹிகம் மதரசாவில் வந்து சேரணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆலிமாவாக ஆவதற்கு எனக்கும் இன்னும் இந்த மதரசாவில் இணைய இருக்கிற எல்லா மாணவிகளுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தாருல் ஹிகம் மதரசாவில் ஆலிமா படித்து கொண்டு இருக்க ஒரு மாணவி. நான் ரொம்ப நாளாக இப்படி ஒரு மதரசாவை தான் எதிர்பார்த்தேன். அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன்.
12th பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு சேரணுமான்னு சைத்தான் எனக்குள்ளே தோண வச்சான். இருந்தாலும் நான் இப்படி ஒரு வாய்ப்பை நான் இன்மை கல்விக்காக ஒரு மார்க்க கல்வியை இழக்க விரும்பலை. இந்த டிகிரியை விட நான் ஆலிமா பட்டத்தோட அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லா. இதற்காக உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹும் ஹஜ் உம்ரா பண்ணும் பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். நிறைய ஆன்லைன் மதரசால வாய்ஸ் ரெக்கார்டு வாயிலாக சொல்லி கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனால் அதில் இந்த அளவுக்கு லைவில் சொல்லி கொடுக்குற மாதிரி வராதுன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த தாருல் ஹிக்கும் மதரசால ஆலிமா படிப்புக்கு சேர்ந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா, நான் இங்கே வெளியூரில் இருந்தே இது நான் படிக்கிறேன். வெளியூரில் இருந்து ஆன்லைன் மூலியமாக இந்த படிப்பு இருக்க நான் படிக்கிறேன். இதுக்கு ஒரு சௌரியமாக இருக்குது எனக்கு இது படிக்கிறதுக்கு. மேலும் இதில் இருக்கல இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறையா பேர் காசு கட்டி படிக்க முடியாமல், நேரில் வந்து படிக்க முடியாமல், அப்படியெல்லாம் ஆர்வம் இருந்தும் இந்த காரணங்களால நிறையா பேர் படிக்காமல் இருக்கிறாங்க இந்த ஆலிமா படிப்பு. இது இருக்குல்ல இந்த உலகத்துக்கான படிப்பு இல்லாமல் மறுமைக்கான படிப்பாக இருக்கிறதுனாலும், மேலும் இது இருக்குல்ல இலவசமாக வீட்டில் இருந்தபடியே படிக்கிறதுக்கு உஸ்தாதுமார்கள் வழிவகை செஞ்சுருக்காங்க இந்த மதரசால. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. மேலும் எங்களைப் போலவே இன்னும் இதில் நிறைய மாணவிகள் சேர்ந்து பயன்பெறணும் இன்ஷா அல்லாஹ்.